மலா டிஃபன் சென்டரில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான குருமா செய்ய போகிறேன். இந்த குருமா வந்து நான் வந்து இட்லிக்கு செய்கிறேன். ஆனால் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்தால் போதும் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். அதை நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து காஞ்ச பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கும் காஞ்ச பட்டாணியை வந்து குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு பெரிய இன்ச்சி அளவு வந்து இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம். இது கூடவே முழுசாக வந்து ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் முந்திரி சேர்க்கும் போது குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணுன்னு இல்லை. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால் தக்காளி இப்போயே சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டு அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். இந்த பக்கம் வந்து இட்லி பாருங்கள், இட்லி வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினது வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து குருமா தாளிச்சிக்கலாம். இப்போ குருமா தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரமும் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம். நீங்கள் சோம்பு வேணும்னா சோம்பு கூட சேர்த்துங்க. நான் வந்து சீரகம் தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பட்டாணியும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் வந்து நல்லா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கோட நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவும் ஒரு 2 பீஸ் வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க. இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்ததுனால நல்லா திக்காகவே வரும். அதனால் வந்து நான் தேங்காய் சேர்க்கலை. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். அதே நீங்கள் சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் திக்காக வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஒரே குருமா நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் வந்து தாளிப்பில் தேங்காய் சாதம், வெறும் பட்டாணி சாதம் எல்லாம் அதுக்கும் வந்து சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மியாக வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து இட்லிக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட இட்லிக்கு சூப்பராக குருமா வச்சு சாப்பிடும் போது இன்னும் ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லான்னு தோணுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வைக்கிறோன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு நிறைய மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு சட்னி கூட சாம்பார் இந்த மாதிரி குருமா வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ இட்லி செஞ்சாலும் நமக்கு வந்து நல்லா வந்து அதிகமாக செய்ய முடியும்.
ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு ஆகிடும் வேலை. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி நீங்கள் செஞ்சீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. முந்திரி இருக்கிறவங்க முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை வந்து இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து குருமா செஞ்சால் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வச்சு இந்த மாதிரி செய்வேன். பட்டாணி வந்து நமக்கு வந்து ரொம்ப பச்சை பட்டாணியாக கிடச்சிதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டாணி நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுடுங்க. காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இட்லியும் குருமா செஞ்சு பாருங்கள். இட்லி கூட பாருங்கள், நிறையா வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மல்லிப்பூ மாதிரி இட்லி அப்படி ஒரு கையில் சும்மா புட்டாவே ஒரு அந்தளவுக்கு டேஸ்ட்டு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இட்லி குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.